Friends, welcome to Ramesh Harsway Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். பூண்டு குழம்பும் பீட்ரூட் பொரியலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிச்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது கூடவே பூண்டு குழம்புக்கு ஒரு 10 பல் பூண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் 2 தக்காளியை நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதிலே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை கடைசியாக நீங்கள் தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு மிளகு தூளும் சேர்த்து இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை பொரியல் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த மிளகு தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு அந்த புளியோட வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாத்தையும் போயிட்டு சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி. நான் ஏற்கனவே லஞ்ச் காம்போ 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய விதமான லஞ்ச் ரெசிபீஸ்லாம் இருக்குது, குழம்பு ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.